பொதுவா இந்த வாஸ்து அப்படின்றது மனிதனுடைய பரிணாம வாழ்வியல் எப்பொழுதெல்லாம் மாறுகிறதோ அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். மேடு பள்ளங்களை பொறுத்து வாஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பள்ளங்கள் நம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது எதிராகவும் இருக்கும், நேர்மறையாகவும் இருக்கும். தாவரங்கள், மரங்கள் வாஸ்துவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம். இந்த 3 மரங்கள் இருக்கிறத யார் வீட்டில் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு நல்லது. ஸோ வாஸ்துக்குன்னு ஒரு செடி இருக்குன்னா அது பூக்கும் தாவரமாக இருக்கணும், அல்லது அதிக மனம் கொண்ட மலரை உடைய தாவரமாக இருக்கணும். இது இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் எந்த குறைபாடுமே ஏற்படாது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். வாஸ்து அப்படின்னாலே பொதுவாக இடம் வீடு கட்டுறதுக்கு தாங்க முன்னாடியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகளாக இருக்கட்டும், இதுலேயுமே வாஸ்து பார்த்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாஸ்துவில் எப்படியெல்லாம் மரம் வைக்கலாம், என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீடு கட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா நான் முதல்ல பார்க்குற விஷயம் வாஸ்து தான். ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா இடத்துக்கு வாஸ்து பார்க்குறேன், வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்குறேன், இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட நான் வாஸ்து பார்க்குறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டை சுற்றி இருக்கிற மரம் இது ஆகாத மரம், அதனால் இந்த மரத்தை இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து ரீதியாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மைதானா? வீட்டுக்கும் மரத்துக்கும் வாஸ்து இருக்குதா? இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சில தெளிவுகளை உங்களுக்கு நான் வழங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்கள் மக்கள் சார்பாக கேட்குறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த தெளிவு தேவை. பொதுவாக இந்த வாஸ்து அப்படின்றது மனிதனுடைய பரிணாம வாழ்வியல் எப்பொழுதெல்லாம் மாறுகிறதோ அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இது கான்ஸ்டண்டாக இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. மனிதனுடைய வாழ்வியல் முறை மாற மாற வாஸ்துவினுடைய பலன்களையும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ 100 வருடத்திற்கு முன்பு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேம்மா. ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருந்துச்சா? இல்லை இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்த காம்பவுண்ட் இருந்ததா? இல்லை இல்லையா? இப்போ வாஸ்து அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது மேடு பள்ளங்களை பொறுத்து ஒரு வீட்டினுடைய பலன்களை நிர்ணயிக்கிற அமைப்பு தான். இப்போ இன்றைய சூழல்ல எல்லார் வீட்டுக்குமே தனி போர் தேவைப்படுது. ஆனா அங்க ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலேயோ ஆறிலேயோ நீர் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தினார்கள். அதே போல ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் எந்த விதத்திலும் தடை இல்லை, காம்பவுண்ட் அப்படின்றதே கிடையாது. அப்ப என்னன்னா, அதாவது அந்த ஊர் முழுக்க பசுமையாக இருந்தது, எல்லா இடத்திலும் மரங்கள் இருந்தது, எங்கேயுமே எந்த தடைகளும் என்ன பண்ணலன்னா இல்லை. அதே போல இந்த கழிவறை கழிப்பிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, ஊருக்கு வெளியில் ஒரு பொது இடத்துலதான் அவங்க போயிட்டு வந்தாங்களே தவிர இந்த மாதிரி வளர்ச்சியின் அடிப்படையில என்ன பண்ணப்படலைன்னா செய்விக்கப்படலை. அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மாடி வீடு அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப ரேரான விஷயம். அந்த ஊர் மன்னன் கிட்ட மட்டும்தான் இருந்தது. எல்லாருமே கூரை வீடு, ஓட்டு வீடு, இந்த மனநிலையில தான் வாழ்வியல் முறையில இருந்தாங்க. சரி, இப்ப நீங்க கேட்டது மரம் செடி அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்க. அது இப்ப இந்த திக்குல வைக்கலாமா வைக்க கூடாதான்ற அளவுக்கு வந்ததற்கான காரணம் என்னன்னா, வாஸ்துல மேடு பள்ளங்கள் வச்சுதான் வாஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லையா? இப்போ நம்ம காம்பவுண்டே இல்லாம பொதுவா அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே வீடு அமைச்சிட்டு வரோம்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வடமேற்குன்னு செப்பிட்டாங்க வருதுன்னா நம்ம எல்லையை கவனிச்சு பார்த்தோம்னா அது வடகிழக்கா வரும். ஸோ வாஸ்துல இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டுக்கு வடகிழக்குல என்ன இருக்கக்கூடாதுன்னா கழிவுநீர் தொட்டி இருக்கக்கூடாது. அப்ப என்னன்னா, இந்த காம்பவுண்ட் அப்படின்றது ஒரு வீட்டுல மஸ்ட்னு எதற்கு பிறகு கொண்டு வரப்பட்டதுன்னா, ஒவ்வொரு வீட்டிலையுமே தனிப்பட்ட முறையில போர், தனிப்பட்ட முறையில செப்டிக் டேங்க்னு வரும்பொழுது ஒரு மனைக்கும் இன்னொரு மனைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த காம்பவுண்ட் வால். இப்ப இந்த காம்பவுண்ட் வால் எந்த அளவுக்கு வருகிறதோ இந்த இடத்தினுடைய அளவை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா மரத்தினுடைய தன்மையை நம்ம வைக்கலாமா வேண்டாமான்றதையே முடிவு செய்யணும்.
புரியுதுங்களா? அப்ப என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அந்த காலத்துல மரம் எல்லாம் இயற்கை கொடுத்தது, பசுமையை கொடுத்தது, இன்னைக்கு என்னடா என்னமோ வாஸ்துன்ற பேர்ல வந்து நீங்க அந்த பக்கத்துல வச்சா அது பிரச்சனை வரும். இந்த நல்லா கவனிச்சுக்கணும். மேடு பள்ளங்களை பொறுத்து வாஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பள்ளங்கள் நம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது எதிராகவும் இருக்கும், நேர்மறையாகவும் இருக்கும். சோ இந்த கழிவுநீர் தொட்டி, கழிவறை தனியா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் அப்படின்னு கொண்டு வந்ததற்கு பிறகு காம்பவுண்ட் வைக்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா பறந்து விரிந்திருக்கிற காந்தபுலம் என்ன ஆகுதுன்னா சுருங்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா இப்ப நமக்கு வந்து வடக்கிலும் கிழக்கிலும் சுத்தமா இடமே இல்லைன்ற பட்சத்துல நம்ம வடகிழக்குல அதனாலதான் மரம் வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம். அப்ப என்னன்னா நீங்க ஒரு தோட்டத்துல இருக்கீங்க, நீங்க வந்து உங்க வீடு வந்து ஒரு 10 சென்ட் இருக்கு, வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க மரம் செடி கொடிகளை நிறைய வச்சுக்கலாம். ஆனா உங்க வீட்டுல மனையுடைய அளவுக்கே வீட்டை கட்டுற அளவுக்கு வந்துட்டோம், 3 அடி 4 அடி செட்பேக் விடும் பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிறிய செடிகளை வச்சு மட்டும்தான் பராமரிக்கணுமே தவிர பெரிய மரங்களை வடக்கு கிழக்கு திசையில அமர்த்த கூடாது. ஏன்னா வடக்கு கிழக்கு திசையினுடைய தடைப்படாமல் இருக்கக்கூடிய காலியிடம் தான் நமக்கு வரவை கொடுப்பது. ஏன்னா நம்ம காம்பவுண்ட் போட்டு என்ன பண்ணிட்டோம்னா வடக்கையும் கிழக்கையும் நம்ம குறுக்கி இருக்கிறோம் பிரைவசி அப்படின்ற பேர்ல. அப்ப அங்கேயே சூரிய வெளிச்சம் வருவதுல நம்ம மரங்களை நிறைய வைக்கும் பொழுது நீங்க மரம் நல்லதாகவே இருந்தாலும் அது நமக்கு தடையை தான் தரும். அதனால இந்த வாழ்வியல் முறை மனிதன் கிட்ட யாராலுமே செப்டி டேங்க் இல்லாம வீடு கட்ட முடியாது, போர்வெல் இல்லாம வீடு கட்ட முடியாதுன்ற ஒரு நிலையோட காம்பவுண்ட் வருது. காம்பவுண்ட்னு வரும்பொழுது அந்த காலத்துல மாதிரி பறந்து விரிந்த இடம் கிடையாது, 3 அடி 2 அடி தான் செட்பேக் இருக்கு. இதுல இன்னும் பாரம் என்ற நிலையில் நீங்க வளர்கிற மரத்தையும் உயர்கிற மரத்தையும் வடக்குல கிழக்குல கொண்டு வைக்கும் போது இங்கதான் தப்பு நடக்குதுன்னு சொல்ல வர. அப்போ மரம் வைக்கிறது தப்பு இல்ல, நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றத்தால் அங்க அது வரும்பொழுது நமக்கு பிரச்சனை ஆகுதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய வாழ்வியல் முறையிலே இருந்தா நம்ம வீட்டை சுத்தி எங்க வேணாலும் மரம் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே பள்ளம் இருக்காது, செப்டிடாங் இருக்காது. ரொம்ப பெரிய பணக்காரங்க வீட்டுல தான் கிணறு இருக்கும், அவங்க வீட்டுல காம்பவுண்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த பழமை மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே என்ன பண்ணுதுன்னா மாறுபாடு இருக்கிறது. அப்போ வீடு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு 20 அடி இடம் இருக்கா கிழக்குலயோ வடக்குலயோ, தாராளமா நீங்க மரம் வச்சுக்கலாம். ஏன்னா அங்க காந்தபலம் சரியா செயல்படும். இது கேட்க வந்தீங்களே? இல்ல அந்த காலத்துலயுமே என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து முருங்கை மரம் வைக்க கூடாது, வாழை மரம் தான் வைக்கணும், அப்பதான் வாழையடி வாழையா தவிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் அதை கீப் அப் பண்றதுன்றது வந்து பாசிபிள் இல்ல. கட்டாயமா. அதாவதுமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வீட்டு வாசலும் வீட்டு தலைவனும் பற்றியும் சொல்ற இடம்னு சொல்லப்படுது. இப்ப வாழை முருங்கை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனமான மரம்னு சொல்லுவாங்க. முருங்கை வந்து ஈஸியா ஒடிச்சிடலாம், அதே போல வாழையையும் சீக்கிரமா சாச்சிடலாம். இப்போ ஒரு ஆண்மகனுடைய பலம் எப்படி இருக்கணும்னா பெண் வந்து சாந்தமா இருக்கணும், ஆண் வந்து பலமா இருக்கணும். அப்ப வீட்டுக்கு முன்னால என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த வாழை இந்த முருங்கை இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. சோ பலகீனமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மரத்தையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நல்லது இல்லைன்றதுனாலதான் இந்த முருங்கை இதெல்லாம் வைக்கிறது இல்லைன்றதினுடைய அடிப்படை. முருங்கை வந்து ஓங்கி வளரக்கூடாது, ஓங்கி வளர்ந்துச்சுன்னா அந்த முருங்கை எப்படி பலகீனமான மரமா இருக்கிறதோ அது போல வீட்டு தலைவனுக்கு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம். அதனாலதான் அது வளர வளர ஒடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதை வளர விட மாட்டாங்க. வாழையும் அப்படிதான், ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கும் டக்குன்னு வெட்டிடுவாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இங்க நீங்க கேட்டிருக்கிறது வந்து தாவரங்கள் மரங்கள் வாஸ்துவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம், இன்றைய உலகில் இருக்கக்கூடிய பரிணாமத்திற்கு நாம் வடக்கிலும் கிழக்கிலும் மரம் செடி கொடிகள் வைக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய அளவுகளை பொறுத்தே அது முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர வேற எதன் அடிப்படையிலும் இல்லை. இதில் மறைந்திருக்கக்கூடிய காரணம் அந்த காலத்துல நல்லா இருந்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கடினமான ரூல் வந்ததற்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல பள்ளம் ஏற்படுத்தி நம் இருப்பதும் நமக்கென்று காம்பவுண்ட் இல்லாம வாழக்கூடிய சூழல்களே இல்லை என்ற ஒரு நிர்பந்தத்தாலும் அங்க மரம் வைக்கக்கூடிய நிலையில் மாறுபாடு இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு வடக்கிலும் கிழக்கிலும் காலியிடம் அதிகம் இருக்கிற பட்சத்தில் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்ற பட்சத்துல சிறிய செடிகளை தவிர வீட்டில் மரங்கள் வளர்க்க கூடாது என்பது தான் உண்மை. ஓகே, அதே மாதிரி என்னென்ன மரம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? பொதுவாமா அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படின்றது பொதுவா மரங்கள் வந்து தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. கிழக்கிலும் வடக்கிலும் எப்போதுமே உயர்ந்த மரங்களை எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அதிகப்படியான வந்து தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மரம் வந்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு மரம். மாமரம் அப்படின்றது நமக்கு லட்சுமி கடாட்சமாக சொல்லப்படுகிறது. அதே போல வந்து மாதுளை மரம் பலாமரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு வீட்டுல கட்டாயமா எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய விஷயம்
பலா இருக்கணும், மாமரம் கட்டாயமா இருக்கணும், அதற்கு அடுத்தபடியா தென்னை மரம் இருக்கணும். இது எல்லாமே ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பூத்து அதுக்கப்புறம் காயாகி அதற்கு பிறகு கனியாகிறது. இதுதான் மனிதனுடைய பரிணாமமும். இந்த 3 மரங்கள் இருக்கிறத யார் வீட்டில் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு நல்லது. இந்த மரங்கள் எல்லாம் வீட்டினுடைய தெற்கு பகுதி மேற்கு பகுதியில் இடம் காலியாக இருக்கிற பட்சத்தில் வைக்கலாம். வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது. தோட்டமா இருக்குது, கிராமமா இருக்குது, எங்களுக்கு சிட்டி லைஃபே கிடையாது, எங்களுக்கு காம்பவுண்டே இல்லைன்னா நீங்க எங்க வேணாலும் மரத்தை வச்சுக்கலாம். ஸோ அதுல எந்த தவறுமே கிடையாது. ஸோ இது கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்க வேண்டிய மிக முக்கியமான மரங்கள்ல முக்கியமான பட்டியல்மா. ஓகே சார், இப்போ வந்து கிராமமா இருக்கட்டும், இடம் இருக்கு, நாங்க மரம் வச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா மரம் வைக்கிறதெல்லாம் பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செடி வாங்கி வச்சுப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த செடி வைக்க கூடாது, இன்னும் சிலர் சொல்லுவாங்க இந்த செடி வச்சா வீட்டுல வந்து பணவரவு வந்து அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த வாஸ்துக்கும் வீட்டுல செடி வளர்க்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? அதாவதுமா, பொதுவா நம்மளை பொறுத்தளவுல வீடு அப்படின்றது வந்து அந்தப்புறம். வீடு அப்படின்றது பேர் என்ன? அந்தப்புறம். அந்த அந்தப்புறம் என்பது என்னன்னா ஒருவருடைய மனசும் உடலும் ரொம்ப அதிகப்படியான மன நிம்மதியான ஹார்மோன் சுரக்கிற இடம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாப்பாடு என்பது ஒரு சுகம், இல்லறத்தில் தாம்பத்தியம் என்பது ஒரு சுகம், குழந்தை பேரை வளர்த்து விட்டு அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு சுகம், நல்ல சம்பாத்தியம் என்பது ஒரு சுகம். இந்த அதிகப்படியான சுகம் தர இடத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்தப்புறம்னு சொல்றோம். இப்ப இந்த அந்தப்புறத்துல ஒரு படி மேல நம்ம வளரணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்னா சுக்கிரனுடைய தன்மை ஓங்கி இருக்கணும். அப்ப சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னா வாசனை உள்ள மலர்கள். இந்த வாசனை உள்ள மலர் செடிகளை நீங்க வீடு முழுவதும் நிரப்பி வச்சிருக்கலாம். இந்த மனமே என்ன பண்ணாதுன்னா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரிவை ஏற்படுத்தாது. ஸோ வாஸ்துக்குன்னு ஒரு செடி இருக்குன்னா அது பூக்கும் தாவரமாக இருக்கணும் அல்லது அதிக மனம் கொண்ட மலரை உடைய தாவரமாக இருக்கணும். இது இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுல எந்த குறைபாடுமே ஏற்படாது. இப்போ இன்னும் ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் கொடி தொடர்புடைய செடிகள் வீட்டிற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வைக்கிறதுன்றத நம்ம தடைப்படுத்த வேண்டியது அவசியமான ஒண்ணு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா துளசியை தவிர மற்ற நிறைய மூலிகை செடிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏன்னா மூலிகை செடி உடம்புக்கு நல்லது, அது தோட்டத்துல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு. இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, மூலிகை செடியை மட்டுமே நேசிப்பவர் வீட்டில் மலர்ந்த செடிகள் இருக்காது, வாசனை உள்ள மலர் செடி இருக்காது. மலர்ந்த செடிகள் உள்ளவர் வீட்டில் மூலிகை செடி இருக்காது. காரணம் என்னன்னா ஒருத்தர் மூலிகை செடிகளை வீட்டுல ரொம்ப நேசித்து வளர்க்கிறார் அப்படின்னா அவர் திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா மூலிகை செடிகள் அத்தனையுமே வந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு சித்த புருஷர் நிலையில் வாழக்கூடியவர்கள், ரொம்ப இயற்கையை நேசிக்கிறவரை நீங்க பாத்தீங்கன்னா தனியா தான் இருப்பாரு. ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த பொய் சொல்லுதல் இதெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இயற்கைகிட்ட பேசுங்க, தாவரத்துக்கிட்ட பேசுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொல்றவங்களுடைய பின்புலத்துல அவங்க இல்லறம் நல்லா இருக்குதான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க, குவெஸ்டின் மார்க் தான். ஒருவேளை இல்லறம் நல்லா இருந்து அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா அவங்க அதை பொய் பேசுறாங்கன்னு அர்த்தம். உண்மையா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு எப்படி இருந்ததுன்னா வீட்டில் நிறைய மலர்ந்த செடிகள் இருக்கும். அந்த மலர்ந்த செடிகளை வாழைநார் கொண்டு தானே மலர் தொடுத்து தானே இறைவனுக்கும் தனக்கும் சூடிக்கொள்ளக்கூடிய நிகழ்வு தான் இருந்தது. அப்போ மூலிகை செடிகள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வீட்டை விட்டு தனியா தோட்டம் இருக்குன்னா நீங்க தாராளமா வளர்த்துக்கலாம், அது ப்ரொஃபஷனல் பேஸ். ஆனா வீட்டிலேயே நீங்க மூலிகை தோட்டம் மாத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல திருமண தடை உள்ள பிரச்சனை இருக்கும் என்பதுதான் உண்மை. பணவரவு மூலிகை செடிகளை அதிகமா வீட்டில் வளர்க்கும் போது தடைப்படும், துளசியை தவிர. ஓகே, புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ நீங்க கொடிகள் வைக்க கூடாது, அதை தவிர்க்கணும்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வீட்ல பாத்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறாங்க, வீட்டுக்கு உள்ளேயும் வைக்கிறாங்க, வெற்றிலை செடி வந்து வீட்டுக்கு வாசல்லே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து நிறைய பேருடைய நம்பிக்கையா கூட இருக்குது, மணி பிளான்ட் வச்சா பணம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இப்போ மணி பிளான்ட் வெற்றிலை கொடியில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மாவட்டம்னு நான் எந்த மாவட்டம் சொல்லணும்னா கோவை மாவட்டம். கோவைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர்ல இது ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றிலை கொடி அப்படின்றது கன்ஃபார்மா இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல நீங்க திருமணமானவர்களுடைய பட்டியலை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130% நபர்களுக்கு தான் முழுமையான திருமணம் நடந்திருக்கு. 70% நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாம தான் இருக்காங்க இன்றைய இளைய தலைமுறையினர். அப்ப நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டுல மணி பிளான்ட்டோ வெற்றிலை கொடியும் அதிகமா இருக்குன்னா இப்பவே சொல்லிடுறேன், உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு உறவுகளிடம் இருந்து நீங்க விலகி பிரிவினையோடு தீவு போல ஒவ்வொரு அறையிலும் தான் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்கன்றதுதான் 100% ட்ரூ.
எந்த வீட்டுல மணி பிளான்ட்டையும் எந்த வீட்டுல வெற்றிலை கொடியும் வச்சிருக்காங்களோ இப்பவே சொல்லிடுற, அந்த வீட்டு மனிதர்கள் யாரோடும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களோட ஒத்து போக மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபைட் வந்து அவங்கவுங்க தனித்தனி ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ இதை அகற்றுனாதான் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையே வரும். ஏன்னா அந்த கொடி கயிறு இதெல்லாம் கேதுத்தன்மையை குறிக்கும். அதை வந்து ஒரு டிசைனுக்காக இப்போ தலைவாசல் மேலெல்லாம் ஏற்றி விடுறாங்க லட்சுமி கடாட்சம்னு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அது இல்லறத்திற்கு நல்லது கிடையாது. அதனால இதை மட்டும் செயல்படுத்திக்கோங்க. துளசி மட்டும் மூலிகை செடியாக வீட்டிற்கு பின்பக்கம் முதல்ல பின்வாசல்ல வைப்பாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வடகிழக்கு முற்றத்துல எல்லாம் அதுவும் நல்லது. காரணம் என்னன்னா துளசி அப்படின்றது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அழகா உடல்ல செரிக்கக்கூடியது, ஆக்சிஜன் தன்மை நிறைய கொடுக்கக்கூடியது. அதனால துளசி மட்டும் வீட்டினுடைய முற்றம் வீட்டிற்கு பின்பக்கம் வைக்கலாம். வீட்டுக்கு தலைவாசல் நேர் முன்னால் வைக்க கூடாது. சோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். அதாவது வந்து வாஸ்துலயே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம நேயர்களுக்காக உண்மையாவே வந்து மணி பிளான் பத்தின ஒரு புரிதலை வந்து ரொம்ப அழகா நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.